இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனாவோட வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட அர்ச்சனா வவுனியா சிறைச்சாலையில் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இன்றைய நாளில் வந்து அவருடைய வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து 2 சரீரப்பிணியோட வந்து ஒரு இரத்த சொந்தம், அதாவது குடும்பத்தை சேர்ந்த இரத்த சொந்த உறுப்பினரோட பிணையோடையும் இன்னொருவரோட சரீரப்பிணையில் வந்து இன்றைக்கு விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. இன்றைய நாளில் மன்னர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய அளவில் ஒரு ஆதரவான ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து அமைதியான ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்த திட்டமிருந்தாங்க. அதை விட அதை செய்ய வேண்டாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனபடியால் வந்து மக்கள் வந்து நீதிமன்றத்தை சூழ நிறைய பேர் காத்திருந்தாங்க. இன்றைய நாளில் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து பிணை கொடுத்துருக்குறாங்க. இந்த வழக்கு வந்து திரும்பவும் வந்து வார 21ஆம் தேதி வந்து வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். வைத்தியசாலை தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு அவங்க ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. அர்ச்சனா வந்து இன்றைக்கு விடுதலையான போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வந்து களைப்படைஞ்சிருக்கிறார். சிறைச்சாலையில் வந்து பெருசாக சாப்பிட்டுருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரியாக வந்து உடல் எல்லாம் மெலிஞ்சிருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக நடக்கக்கூடிய நிலையிலாம் போயிருந்தேன். இன்றைய நாளில் வந்து முக்கிய பதிவொன்றையும் போட்டிருந்தேன். தேவையில்லாமல் வந்து அந்த குடும்பத்தை வந்து வீடியோக்கள் எடுத்து போடாதீங்க, அது வந்து அவர்கள் எதிர்காலத்தை பாதிக்கும், அப்படியான காரியங்களை செய்ய வேண்டாம்னு சொல்லி இன்றைய நாளில் டாக்டர் அர்ச்சனா தன்னோட ஃபேஸ்புக்கில் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட டாக்டர் அர்ச்சனாவோட ஃபேஸ்புக்கை வந்து எத்தனையோ பேர் வந்து திரும்ப திரும்ப தட்டி பார்த்துருப்பாங்க, ஒரு அப்டேட்டும் வராதுன்னு சொல்லி. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2 அப்டேட் கொடுத்துருந்தார். ஒரு அப்டேட் வந்து தான் வந்து தமிழ் சிங்கள மக்களுக்கு, தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களுக்கு நன்றி தெரிவித்து போட்டிருந்தார். அதே மாதிரி மற்ற பதிவு வந்து போட்டிருந்தார், இந்த வீடியோக்கள் வந்து தேவையில்லாமல் வந்து அவற்றை முகங்களை எடுத்து போடாதீங்க, அவர்களுடைய எதிர்காலத்தை பார்க்க வேண்டும், அப்படியே தவறுகளை வந்து யாருமே செய்யாதீங்க, ஒரு தனிப்பட்டவரோட வாழ்க்கை, அதை வந்து நீங்கள் செய்யாதீங்க, அந்த குடும்ப சம்பந்தமான இந்த வீடியோக்களையும் எடுக்க வேண்டாம்னு சொல்லி போட்டிருந்தார். ஒரு உயர்நிலை வாழ்க்கையில் இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை இருக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். அந்த சிறைச்சாலை வாழ்க்கை பற்றியும் சிலர் சொல்லியிருந்தார். அங்கே வந்து எங்களை போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தான் வந்து மிக்சர் சாப்பிட்டு அந்த கடைசியாக சாப்பிடாதுன்னு சொல்லி தான் அந்த மிக்சர் பையன் வந்து எடுத்து காட்டியிருந்தார். இன்றைய நாளில் வந்து மன்னார் நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த வழக்கு விசாரணை முடிந்த பின் வந்து மக்கள் வந்து வெளியில் கூடியிருந்தபடியாக டாக்டர் அர்ச்சனா வந்து சட்டத்தரணிகள் எல்லாரும் வந்து வேறு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. பிறகு ஒரு மைதானத்துக்கு மக்களை வேறு சொல்லி மக்கள் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், தாங்கள் வந்து நேரம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறோம், தாங்கள் உலா நேரம் வந்து விடிய 7 மணிலேருந்து நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்களாம். அப்போ மக்கள் வந்து குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. உலா நேரம் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம், டாக்டர் அர்ச்சனாங்களை சந்திக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு மைதானத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா சந்திச்சிருந்தார். அவர் நடக்கக்கூட இயலாத நிலைமையில நாங்கள் இருந்தேன். அவர் வந்து எல்லாருக்குமே சொல்லியிருந்தார், தான் வந்து 5-6 நாள் வந்து இந்த மன்னர் மாவட்டத்தில் இருப்பேன்னு சொல்லி, இந்த வழக்கு சம்மந்தமான எல்லா வேலைகளையும் நான் செய்துட்டு தான் போகணும்னு சொல்லி இப்போ வந்து அவர் மன்னர் மாவட்டத்தில் இருக்கிறார். அவர் தரப்பில் வந்து பிற சட்டத்தரணிகள் வந்து எல்லாம் வந்து இருந்தாங்க. உண்மையிலே சந்தோஷம். இந்த கேஸ் வந்து நல்லபடி முடியணும். அதே டாக்டர் அர்ச்சனா மேலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சாவச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இப்போ வந்து மன்னாரில் இன்னும் எத்தனை வழக்கில் சந்திக்க போகிறாருன்னு தெரியல. உண்மையிலேயே வந்து அந்த மனுஷனுடைய போராட்டம், அந்த மனுஷனோட ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா விளங்கும். எந்த இடத்துலையுமே வந்து தனக்கான கூட்டத்தை வந்து அவர் விரும்பி நாடாத மாதிரி இருக்கிற எல்லாருமே கூட வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கிறார். தான் வந்து ஒரு வைத்தியனாக இதில் வெற்றி பெறணும்ன்றதை நான் வந்து நான் ஆசை நினைக்கிறேன். அரசியல் ஆசைகள் இருக்கலாம், அதை பற்றிய எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் வந்து அவர்கள் மீட்டப் செய்தால் கூட அதிகளவானவர்கள் போய் பார்த்து அவர்களை போராட்டம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் அப்படியான எந்த தவறுகளையுமே அவர் செய்யாமல் இப்போ ஒரு வைத்தியனாக காட்டி கொண்டிருக்கிறார். ஆனபடியாக தான் வந்து எல்லா மனதிலையும் வந்து இப்போவும் இருக்கிறார். டாக்டர் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். 2-3 நாள் அமைதியாக இருப்பார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனையை எடுத்து பம்பில் மாட்டிக்கொள்ளுவார். கொஞ்சம் வந்து அமைதி காக்கணும், சரியான ரொம்பவும் அமைதி காத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை எல்லாமே மூடி பிரச்சனையை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த வைத்தியசாலை பிரச்சனையும் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு கட்டத்தில் போய் கொண்டிருக்கும் போது டாக்டர் அர்ச்சனா வரும்போது பிரச்சனைகள் மாறுபட்ட சரியான ஒரு சிக்கல் பாட்டை வந்து தோற்றி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டாக்டர் அர்ச்சனாக்காண்டி வந்து குரல் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் வந்து உண்மையை நன்றி. மன்னர் மாவட்டத்தில் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருந்தால் இப்படியான போராட்டங்கள்லாம் நிறைய சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் மன்னர் மாவட்டம் எல்லாம் அப்படி நான் உணர்ந்ததில்லை. ஆனால் இன்றைய நாளில் வந்து நிறைய பேர் போயிருந்தாங்க. வந்து போகும்போது சொல்லியிருந்தேன், நான் எல்லா வீட்டையும் வந்து நான் சாப்பிடுவேன், இப்போ வந்து போங்கன்னு சொல்லி. அவர் உண்மையிலேயே வந்து அந்த மக்கள் கூட்டத்தை வந்து அப்படி செய்கிறதா விரும்பாமல் இருக்கிறார். என்னன்னு தெரியல, அது என்னன்னு சொல்லி எனக்கும் புரியலை. ஆனால் அவர் வந்து தன் நோக்கத்தை சரியாக செய்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். வந்து இனிமேல் வந்து பேச தொடங்க இல்லாதாவது தன் சமூக வலைத்தளங்கள் எதுவுமே பேச இல்லைன்னும் அவர் வந்து பேசும்போது வந்து நிறைய உண்மைகள், நிறைய பிரச்சனைகள் வெளிவரும். இங்கே என்ன நடக்க போகணும்னு தெரியல. அந்த மனுஷனோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். நிறைய பேர் வந்து நிறைய நாள் வந்து அப்டேட்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் போட்டு அப்டேட்லாம் கேட்டுருந்தீங்க. அதுக்காக தான் நான் வந்து நைட் ஆகிட்டு நான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். டாக்டர் அர்ச்சனா போல் பல அர்ச்சனாக்கள் வந்து வரணும். அவர்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து
கதவுகள் வந்து திறக்கப்படணும், எல்லா சந்தர்ப்பங்களும் வந்து அவருக்கு வாய்ப்பு அமையணும் அப்படின்னு நானும் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.